ஹே ஆல் வெல்கம் டு குலலகம். இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங். நம்ம வீட்டில் கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஷூ ரேக் செய்கிறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. ஸோ கண்ட இடத்துல ஷூ, அதுவும் ஒரு ஷூ இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் 4 செருப்பு, 4 ஷூ. ஸோ வீட்டு வாசலுக்குள்ளே காலை வச்சாலே ஷூவை மிதிக்காமல் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் ஷூ ரேக் மாதிரி ஒன்று பண்ணிட்டோன்னா எல்லாமே நீட்டாக ஓர்சலாக போயிடும்ன்றதுக்காக அந்த வேலை நடந்துட்டு இருந்துச்சு. சரி, அவங்களுக்கு ஈவினிங் டீ போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கலன்னா எப்படின்ட்டு தான் பிரெட் ஆம்லேட் பண்ணலான்னு எடுத்தேன். சரி, க்ரீன் சட்னி பண்ணலான்னா சரி அதுக்கு இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு நான் செஞ்சிட்ருக்கேன். அவங்க அப்பா வந்து ஒரு பிரெட்டுக்கு அம்புட்டு முட்டையும் போட்டு ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்புறம் இருந்த முட்டையும் இருந்த பிரெட்டையும் வச்சு அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டு கையோட நம்மளோட ஸ்பெஷல் இஞ்சி டீயும் போட்டு கொடுத்தாச்சு. அண்ட் பாப்பாவுக்கு கடைசி எக்ஸாம் சிஎஸ். ஸோ அவங்க அப்பா கையில் அதை ஒப்படைச்சிட்டு நைட் டின்னருக்கு இட்லி ஊற்றிட்டு அண்ட் மதியம் வச்ச குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் தக்காளி சட்னி போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுக்குவாங்கன்னு டிஃபன் கொடுத்துட்டு அண்ட் மிஷினில் போட்ட துணி எதுவுமே அழுக்கே போகல. திருப்பி எல்லாத்தையும் கையில் துவைச்சி வச்சது காய போடவே மறந்துட்டேன். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தூங்க போகும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. பாப்பா என் கூட வந்து துணைக்கு உட்காந்துருந்தாங்க துணி காய போட வரைக்கும். ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போவோம், ஆனால் அந்த மாத்திரையை சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி கரெக்டாக ஞாபகம் வச்சு டேப்லெட் எடுத்துகிட்டு தூங்க போயாச்சு.